இந்த டேஸ்டியான ஜூஸியான முட்டை மிட்டாய் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை மிட்டாய் செய்கிறதுக்காக இப்போ ஒரு ஜாரில் 1 கப் சுகர் அண்ட் 3 ஏலக்காய் கார்டமன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் கிரைண்ட் பண்ண அதே ஜாரில் ஒரு 10 to 15 பாதாம் அப்புறமா கொஞ்சமாக மில்க் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட் இல்லைனா இந்த மாதிரி கோர்ஸாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் அரைச்ச அதே ஜாரில் அன்ஸ்வீட்டன் கோவா ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்க்கு பண்ணி எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன்? இப்போ கோவாவை இந்தளவு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட், கிரைண்ட் பண்ணி வச்ச கோவா, இப்போ இது ரெண்டையும் லம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே 5 eggs இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு பீட் பண்ணோன்னு ஒரு 2 tablespoon ஆஃப் கீ ஆட் பண்ணுறேன். இப்போ சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மிக்சரை ஒரு ஹீட்டான பேனில் ஊற்றுறேன். இதை கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்போ இதை கிண்டிட்டு இருக்கும் போதே ஒரு 1 cup ஆஃப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 2 minutes பேனில் வச்சு ஹீட் பண்ணுங்க. இப்போ இது இந்த அளவு கன்சிஸ்டன்சி ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேனை க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் நம்மளோட முட்டை மிட்டாய் மிக்சரை எடுக்கலாம். இப்போ இந்த பேனில் இந்த மிக்சரை ஊற்றின உடனே 1 spoon ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க மேலே. இப்போ நியர்லி நான் ஒரு 3 spoon ஆஃப் கீ ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ஓடிஜியில் 180 degree செல்சியஸில் 10 minutes ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் ஆன ஓடிஜியில் 180 degree செல்சியஸில் 30 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 180 degree செல்சியஸில் 30 minutes பேக் ஆகட்டும். நம்மளோட முட்டை மிட்டாய் பேக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபோக்கில் குத்தி பார்த்தீங்கன்னா கிளியராக வரணும். ஸோ நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 hour கூல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம்.